ஸ்தோத்திரம். யாவருமாக கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாதானதாகும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபத்தின் மூலமாக ஜெயம் பெற வேண்டும் என்றுதான் ஆண்டவரே இதோடு இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உற்சாகத்தோடு ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் வர தவறினவர்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக கிருபையை கொடுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. நிறைய ஆண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் சபையை காண்கிறோம்.
சபை விசுவாசிகளை வீட்டிலே காண்கிறோம். ஆண்டவரே, நீரே சமாதான பிரபுவாய் இருக்கிறீர். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடும் சபை கூடுதலுக்கு வந்த ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அவர்கள் புதுப்பிக்கும்படி கிருபை கொடுங்க. அவர்கள் ஆத்மாவை புதுப்பிக்கும்படி கிருபை கொடுங்க. அவர்கள் ஆத்மாவுக்கு விசுவாசத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தடைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி உற்சாகத்தோடு வந்து சபை கூடுதலே வந்து கிருபையா அவர்கள் மறுபடியா கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். மனுஷனால் இல்ல ஆண்டவரே, இந்த சபை கட்டினது ஆண்டவரே இயேசுவே உங்களுடைய பாதத்தண்டிலே நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் இந்த ஆராதனையை காணும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே, கண்களை மூடி பயபக்தியோடு நாங்கள் பாடவும் ஆண்டவரே, பயபக்தியோடு வசனத்தை கேட்கவும் இயேசுவே, பயபக்தியோடு அமர்ந்திருக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் பாடல்களை பாடலாம். துதியின் கம்பீர பாடல் புஸ்தகத்தில் இருந்து 43வது பாடல். எல்லாம் உற்சாகமா கைகளை தட்டி பாடலாம். 43வது பாடல். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு நல்லா நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பண்ணியிருக்காரு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், இருக்கிற மோசமான விஷயங்கள், நம்ம சோதனை காலங்கள் உள்ள விஷயத்தை மட்டுமே நினைச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து கடத்திட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் ஆண்டவர் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார், அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதை குறித்து நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இந்த பாடல் மூலமாக சத்தமா கைகளை தட்டி பாடுங்க. அதன் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். அடைந்த பாதையிலே
உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் பாத்திரனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. 27வது பாடலை பாடுவோம். இயேசுவின் அன்பை கூறிடுவேன், நேசரின் அன்பை நான் பறைசாற்ற விடுவேன். உற்சாகமாக பாடலாம். 27வது. இயேசுவின் அன்பை கூறிடுவேன், நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். ஆற்றிலே தேற்றிடும் அவர் கரமே அரவணை தீங்குவே என்னையுமே. ஆற்றிலே தேற்றிடும் அவர் கரமே அரவணை தீங்குவே என்னையுமே. இளைப்பாறுதல் தரும் அவர் சமூகம் முன் செல்லும் அன்பை நான் கூறிடுவேன். இளைப்பாறுதல் தரும் அவர் சமூகம் முன் செல்லும் அன்பை நான் கூறிடுவேன். இயேசுவின் அன்பை கூறிடுவேன், நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். துன்பங்கள் தொல்லைகள் சூழ்நிலையிலே கண்ணீர் கவலையும் பெருகும் போதும், துன்பங்கள் தொல்லைகள் சூழ்நிலையிலே கண்ணீர் கவலையும் பெருகும் போதும், ஆபத்தினாலே அரவணைக்கும் அன்பரின் அன்பை நான் கூறிடுவேன். ஆபத்தினாலே அரவணைக்கும் அன்பரின் அன்பை நான் கூறிடுவேன். இயேசுவின் அன்பை கூறிடுவேன், நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். பேசொல்லி அழைக்கும் பேசரவர் பிரியமாய் வந்தென்னை அழைத்தாரே. பேசொல்லி அழைக்கும் பேசரவர் பிரியமாய் வந்தென்னை அழைத்தாரே. சாட்சிய ஜீவிப்பேன் இயேசுவுக்காய், சாட்சிய ஜீவிப்பேன் இயேசுவுக்காய். அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமே பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். தாய் தந்தை யாவரும் மறந்திட்டாலும் உற்றாருடவினர் கைவிட்டார்.
கேட்டாலும் வாக்கு மரணத்தை கூறிடுவே. உலகமே நேரிட்டு கைவிட்டாலும் வாக்கு மரணத்தை கூறிடுவே. இயேசுவின் அன்பை கூறிடுவே. நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமை பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளமை பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். மின்னலை போன்றதோர் பேரொளியில் மத்திய வானத்தில் தோன்றிடுவார். மின்னலை போன்றதோர் பேரொளியில் மத்திய வானத்தில் தோன்றிடுவார். மகிமை சாயலாய் மாற்றிடுவார். மகிமையின் அன்பை நான் கூறிடுவேன். மகிமை சாயலாய் மாற்றிடுவார். மகிமையின் அன்பை நான் கூறிடுவேன். இயேசுவின் அன்பை கூறிடுவேன். நேசரின் அன்பை நான் பறைசாற்றுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளதை பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். இயேசுவின் அன்பால் உள்ளதை பொங்க எப்போதும் அவரை போற்றிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய விசுவாசத்தை வாக்குறுதி கொடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குத்தத்தில் எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்மளுக்கு எப்பயுமே கஷ்டமான காலத்தை என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல போயிட்டு எல்லாரும் யார்கிட்ட கிடையாது முதல்ல என்ன சொல்லுவாங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு என்ன இருக்கும்? ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை வேதாகமத்தில் கொடுத்திருக்காரு. நீங்க ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து போயிருக்கீங்க? நம்ம சபைக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுவோம். கஷ்டம் வரும்போது என்ன ஆகும்? உடச்சி போயிடணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நேரத்தில் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம நம்பணும். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் பிள்ளையா இருக்கிறதுனால அவர் என்னை கைவிடவே மாட்டார், என்னை விட்டு விலகவும் மாட்டார். அந்த மாதிரி ஒரு தேவனை துதித்துக் கொண்டு இருக்கிறோம் நம்ம. அதுக்கு தான் ஒரு பாடல் 45வது பாடலை பாடுவோம் நம்ம. 45 நான் உன்னை விட்டு விலகேன், உன்னை என்றும் கைவிடேன் என்றுதான் பாடல். நல்லா உணர்ந்து உற்சாகமாய் பாடுங்க. நான் உன்னை விட்டு விலகேன், உன்னை என்றும் நான் கைவிடேன். நான் உன்னை விட்டு விலகேன், உன்னை என்றும் நான் கைவிடேன். மகிமையின் தேவனா உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனா உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகேன், மலைகள் விலகினாலும் பூமியும் அதிர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பூமியும் அதிர்ந்தாலும், மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகேன், சிலுவையின் பாதையிலே நெருக்கங்கள் சூழும் போதும், பாதையிலே நெருக்கங்கள் சூழும் போதும், மகிமையின் தேவனா உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன்.
மகிமையின் தேவனா உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகேன். உற்றாரும் உறவினரும் பெற்றோரும் கைவிட்டாலும் உற்றாரும் உறவினரும் பெற்றோரும் கைவிட்டாலும் மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகேன். பற்றுள்ளோர் வெறுத்தாலும் நேசித்தோர் கைவிட்டாலும் பற்றுள்ளோர் வெறுத்தாலும் நேசித்தோர் கைவிட்டாலும் மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகேன். புதிதும் கூர்மையான எந்திரமாக உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாக உன்னை அன்பின் கரத்தில் உன்னை எடுத்து ஆயுதமாக உபயோகிப்பேன். அன்பின் கரத்தில் உன்னை எடுத்து ஆயுதமாக உபயோகிப்பேன். நான் உன்னை விட்டு விலகேன். உன்னை என்று நான் கைவிடேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். மகிமையின் தேவனாய் உன்னோடு இருந்து வல்லமையோடு வெளிப்படுவேன். நான் உன்னை விட்டு விலகேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எல்லா கண்களை மூடி நல்ல சபைக்காக ஜெபம் பண்ணலாம். உங்க சொந்த வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையில வளர்ச்சி தர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இதுவரைக்கும் நடத்தி உங்க வாழ்க்கையை ஆண்டவரே நல்ல ஆசீர்வாதமா இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நேரத்தை வந்து ஆண்டவருக்கு என்று சொல்லுங்க. கண்களை மூடி வானத்துக்கு நேர தகப்பனே என்னை இதுவரைக்கும் என்னை ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ பிரச்சனைகள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே நீர் எனக்கு துணை நின்று ஆண்டவரே என்னை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு துயரங்கள் அப்பா, எவ்வளவு மனவேதனைகள், இதுக்கு எப்போது எனக்கு முடிவு உண்டு என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் எப்பொழுது எனக்கு முடிவு உண்டு, எனக்கு எப்போது நல்ல காலம் பிறக்கும், எனக்கு எப்பொழுது வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், நான் எப்பொழுது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எப்பொழுது என்னால் மன நிம்மதியாக படுத்து தூங்க முடியும் என்று நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய தேவைகள், உலகத்தரமான தேவைகள் நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை வந்துட்டு ஒரு ஈஸியான வாழ்க்கையே கிடையாது. யாருக்குமே வந்துட்டு ஒரு சுலபமான வாழ்க்கை கிடையாது. ஆண்டவரே வேதாகமத்துல சொல்லியிருக்காங்க, இது ஒரு பாடுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த பாடான ஒரு வாழ்க்கையில் எப்படி நம்மளால மீண்டு வர முடியும்? ஆண்டவர் ஒருவர் நம்ம கூட இருக்கிறது மூலமாக மீண்டு வர முடியும். ஆண்டவர் ஒருவர் நம்ம கூடவே இருந்து எப்பயுமே நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம திரும்பி பார்க்கிறோம். நல்ல சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறது போல கஷ்டமான காலங்களிலும் ஆண்டவரை நோக்கி இருக்கிறோம். ஆமென். ஏன்னா அவிசுவாசத்தின் ஆவி அப்பதான் உள்ள வந்திருக்கும். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு ஜெபம் பண்றேனே, இவ்வளவு நான் உபவாசம் போட்டு நான் இருக்கிறேனே, நான் வேதாகமத்தை 100 தடவை படிச்சுட்டேனே, நான் இவ்வளவு தடவை படிச்சுட்டேன், எல்லாம் தெரியுங்க, இருந்தாலும் ஏன் எனக்கு சந்தோஷமே இல்லை, இருந்தாலும் எனக்கு ஏன் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, சபைக்கே வராத ஆட்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனை
பிரச்சனை இல்லையே, சபையோட கரெக்டா கலந்து கொள்கிறேனே, உண்மையா இருக்கிறேனே, உண்மையான விசுவாசியா இருக்கிறேனே, எவ்வளவு ஊழியத்தை நான் உற்சாகமா பண்றேன், உண்மையா ஆண்டவருக்கு என்று பண்றேனே, ஆனா எனக்கு பலனே இல்லையே எனக்கு என்று நிறைய பேர் நினைச்சு கொண்டே இருக்கிறோம். நம்ம மனசுல நிறைய வேதனைகள் தொடர்ந்து நம்ம இந்த வாரக்குள்ள இருந்துட்டே இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாருங்க, ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை தாருங்க, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு பலனை தாருங்க என்ற கண்களை மூடி உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதுல இருந்து பலன் கொடுப்பார். நம்ம சுற்றி இருக்கவங்க யாரும் இல்லை, உற்றார் உறவினர்கள் யாரும் இல்லை, பெரியவங்க யாரும் இல்லை. நம்மளுக்கு ஆண்டவர் ஒருத்தர் தான் சமாதான பிரபுவா இருக்கிறார். எங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எங்க அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, என் மனைவியை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், என் கணவனையே இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், எனக்கு வேலை ஸ்தலத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள், என்னால என் வாழ்க்கையில முன்னேறவே முடியல, ஒரே இடத்துல மாட்டிக்கொண்ட மாதிரியே இருக்குது, எனக்கு எப்படி நான் இருந்து வெளியே வர போகிறேன், எனக்கு யார் உதவி பண்ணுவா எப்படி என்று நம்ம மனசுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய போராட்டங்களுக்கு, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு, எனக்கு பணம் இவ்வளவு தேவை இருக்குது, நான் எங்க போவேன், நான் எப்படி இதை அடைப்பேன் என்று நம்ம யோசிச்சு கொண்டே இருக்கிறோம். வர சம்பளத்துல இருந்து இவ்வளவுதான் என்னால செலவு பண்ண முடியல, இதுக்கு மேல செலவு இருக்கு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உலகத்தனமான காரியங்களை குறித்து நம்ம ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் எல்லா வேதனையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கேட்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நீங்க இடத்துல வந்து ஜெபம் பண்ணு, நீங்க இடத்துல வந்து ஜெபம். ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், நான் உன்னை விட்டு விலகேன் அப்படின்னு என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசத்தை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீர் வாக்குத்தத்தம், ஆண்டவரே கஷ்டமான காலங்கள் நீர் என் கூடவே நிற்பீர் என்று சொல்லியிருக்கிறீரே, அப்பா நான் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா என்ன மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட போய் நம்ம அறிக்கை செய்யுங்க. ஏதாவது ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு பாவத்தை பண்ணிட்டு இருப்போம், அந்த பாவம் உங்களை விட்டு விலகாதபடியினால பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இல்லாம இருக்கிறார்கள். அந்த பாவம் என்ன என்று நம்ம அறிவோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிருக்கேன், என் பாவத்தை மன்னிங்கப்பா. பாவத்தை மன்னிக்கிற ரட்சகர் நீர் ஆண்டவரே. ஏற்கனவே சிலுவையில எனக்கு என் ஆண்டவரையோட பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டீர். நான் பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்து இயேசுவே என்னோட பாவத்தை மன்னிங்க அறிக்கை பண்ண. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 பண்ணி உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில வந்து நம்ம வந்து விடிவு காலம் வரணும், எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்வு வரணும்னா ஒரே வழி ஆண்டவர் தான், ஒரே வழி ஆண்டவர் தான், வேற வழியே கிடையாது. நம்ம வாயில மூடிக்கொண்டு இப்படியே வாழ்க்கையை நான் முடிக்க போறேன்னு அதே மாதிரி முடிச்சிடும். சாத்தானுக்கு அதுதான் வேணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நம்ம உற்சாகத்தோடு ஆண்டோட ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிருக்கிறோம், ஆனாலும் ஈஸியா நம்மளை விலகி கொண்டு போயிடலாம்னு பாக்குறான். அந்த வழியை நம்ம சிக்காதபடி நம்ம இருக்க வேண்டும். ஈஸியா விலகி கொண்டு போயிடலாம்னு பாக்குறான். உனக்கு பாரு ஒண்ணுமே நடக்கல, இவ்வளவு ஜெபம் பண்ற ஒண்ணுமே நடக்கலையே, எவ்வளவு போராட்டம், உங்க வீட்டுல நீ எல்லாத்தையும் இழந்துட்டியே, உங்க அப்பாவை இழந்துட்டு, உங்க அம்மாவை இழந்துட்டு, உங்க கணவரை இழந்துட்டு, உங்க மனைவி இழந்துட்டு, உங்க வாழ்க்கையே போயிடுச்சு, உனக்கு இனிமே யார் இருக்கா என்று அவ்வளவு அவிசுவாசத்தையும் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். உன்னோட பணமே இல்லாம இருக்கே, நீங்க உனக்கு அந்தஸ்தே இல்லாம இருக்கே, உனக்கு கௌரவமே இல்லாம இருக்கே, நிறைய விஷயங்கள் மனசுல போட்டுக்கொண்டே இருப்பான், குழப்பத்தை கொண்டு கொண்டே இருப்பான். ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே என்றால், உயிருள்ள தேவனை நான் வந்துட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு வெளிப்படுத்தல் கொடுப்பார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவே நன்றி, எங்களுக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஜெபம் பண்ணாமல் நான் உட்கார்ந்திருந்தா அப்படியே போயிட வேண்டியதான். ஜெபத்தை பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம இவ்வளவு தூரம் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு வந்த தேவன் இந்த பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு விடுதலை தருவார். இயேசுவே கம்பெனி எடுக்க வேண்டிய நாட்கள் எல்லா நாட்களிலும் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, எல்லா நாட்களிலும் போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது. சபை கொடுத்ததுக்கு வரனாலே காலையில எழுதிக்க முடியல, எல்லா விஷயம் வேலைக்கு போக வேண்டும் என்றால் பணம் தராங்க என்றால் காலையிலே எழுதிச்சு வேகமாக கிளம்பி செல்லுகிறோம் ஆண்டவரே. ஆனால் சபை கொடுத்ததுக்கு வர வேண்டும் என்றால் உற்சாகமே இல்லை. எந்த சோதனையா எதுக்கு போகணும், எதுக்கு இங்கேயே போகணும் இருக்கும். ஆண்டவரே இந்த உலகத்தை படைத்த தெய்வம் நீரப்பா, உண்மை பார்க்க வரும்போது உற்சாகமே இல்லாமல் வரக்கூடாது ஆண்டவரே. நல்ல உற்சாகத்தோடு வரும்படி கிருபை செய்யுங்க. எல்லாருக்கும் இருக்க போராட்டங்கள், பிரச்சனைகள் இல்லை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. சத்துருவின் போராட்டங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எந்த பிரச்சனை அவிசுவாசத்தை கொண்டு வர ஆவியும், சோம்பேறித்தனத்தை கொண்டு வருகிற ஆவியும், வேதனைகளை கொண்டு வருகிற ஆவியும், ஆண்டவரை சுரத்தை கொண்டு வருகிற ஆவியும், உடல் பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவியும், இயேசுவே மன நிம்மதியை அளிக்கிற ஆவியும்
எல்லாத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல இயேசுவின் ரத்தத்தினால கட்டி தள்ளுகிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தத்தினால கட்டி பாதாளத்தை தள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு சபை கூடுதலுக்கு வரும்போது நாங்கள் எவ்வளவோ பிரச்சனையோட வந்திருக்கிறோம். ஆனால் திருப்பி செல்லும் போதோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை தாருங்க. கேட்கிற சபையில் உள்ள வசனத்தை நல்லபடியாக கேட்கும்படியாகவும் பயபக்தியா இருக்கும்படியாகவும் எங்களுக்கு கிருபையை கொடுங்க. அந்த வசனத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பை தாருங்க ஆண்டவரே. ஆராதனை பண்ணுகிறதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பை தாருங்க. ஒரு ஆத்துமாவுக்கு நல்ல பலனை தாருங்க. ஜெபத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு பலனை தாருங்க. ஒரு உற்சாகத்தை தாருங்க ஆண்டவரே. நான் எப்படி வந்தேனோ அதே மாதிரி திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே, ஆத்துமாவுக்கு உயிர்ப்பித்து இயேசுவே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோடு திரும்பி போகும்படி கிருபை கொடுங்க. உலகத்தினோட தேவைகளை அனைத்தும் அழித்து போகும் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள தேவைகள் அனைத்தும் அழித்து போகும் ஆண்டவரே. நாங்கள் கண்கூடாய் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு இறந்து போனால் ஒருத்தரை எப்படி அடக்கம் பண்ணி அவருடைய சகாப்தம் முடிகிறதோ அது போல எல்லாம் அழித்து போகும் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை காத்து எங்களை நீர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தப்படும்படி கிருபை கொடுங்க. எல்லா சாத்தானின் போராட்டங்கள் இயேசுவே அதற்கு விடுதலை கொடுங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகள், பிரியமாக இருக்கிற பிள்ளைகள் இடத்தில் தான் ஆண்டவரை நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிற யோபு இடத்தில் தான் ஆண்டவரே பிரச்சனைகள் நிறைய வந்தது. ஆனாலும் இயேசுவே அவனுடைய பிரச்சனைகள் எல்லாத்திலும் இருந்து அவன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து பண்ணி கொண்டே இருந்தாப்பா. ஏசப்பா, யோபு உண்மையிலே வைத்த விசுவாசத்தை போல, உண்மையிலே அவன் காட்டின அன்பை போல ஆண்டவரே அவனுக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் திரும்பி பார்த்து, எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் இவ்வளவு ஆசீர்வாதத்தையும், ஆண்டவர் என்னை சோதனை காலங்களிலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்று அவனுக்கு கொடுத்த விசுவாசத்தை போல எங்களுக்கும் விசுவாசத்தை கொடுங்க. அந்த விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் உயிர் பெற்றும்படியாகவும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்திலும் நாங்கள் வெளியே வரும்படியாகவும் எங்கள் மனதிலே ஒரு சமாதானத்தை தாருங்க ஆண்டவரே. நைட்ல படுக்கும்போது நல்ல ஒரு உறக்கத்தை தாருங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே, எங்க உலகத்தால் இருக்கிற மருத்துவர்கள் இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் மருத்துவராக இருந்து எங்களை பாதுகாப்பா இருந்த ஆண்டவரே. நீரே எங்கள் தகப்பனாக இருந்து எங்களை ஆற்றி தேற்றுங்க அப்பா. நீரே எங்கள் போதகராக இருந்து எங்களை வழி நடத்துங்க. ஊழியத்திலே பங்கு பெறும்படியாக வழி நடத்துங்க. உற்சாகத்தோடு இருக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டவர் சமூகத்தில் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகள் எல்லாமே அறிவீர் ஆண்டவரே. எந்த குறைவும் இல்லாமல் அவர்களை நிறைவாய் வையுங்க. அவர்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அறிவீர் அப்பா. எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் சீக்கிரமாக ஒரு விடுதலை தாருங்க ஆண்டவரே. அவர்களை பாவங்கள் எல்லாத்தையும் அறிவீர் அப்பா. இன்று இந்த தினத்தில் அவர்களை பண்ணுகிற அறிக்கை, பாவ அறிக்கையின் மூலமாக அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷமும் சமாதானமும் நீதி சாந்தமும் இருக்கும்படி கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிற ஆராதனை ஆசீர்வாதத்தை நடத்தி கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கேட்க போகிற தேவ செய்தியின் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்க. எல்லா துதிகளை மகிமையும் எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. யாவரும் எழுதுகிறது மாறி மாறி வாசிக்கும்படியான நீதிபதிகளை எல்லாரும் எழுந்திருச்சுங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். சத்தத்தை உயர்த்தி வசனத்தை வாசிக்கலாம் மாறி மாறி. எல்லாரும் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். மூடன் வாயிலே அவன் அகந்தை கேட்ட விழார் உண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்வான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். நகைப்பிலும் மனது
மனதிற்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறான். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊட்டு, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முன்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேலிருக்கும், அவனுடைய கோபமோ லட்சியமுண்டாக்குகிறவன் மேலிருக்கும். யாவரும் உட்கார்வோம். வாசித்தது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக வாசிக்கப்பட்ட நீதிமொழிகளிலே 14வது அதிகாரத்திலே 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்துக் கொள்கிறாள். வீட்டை கட்டுகிறதான காரியத்தை குறித்து இந்த வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது வீடுங்கிறது வேதத்திலே 3 விதமான அடிப்படையிலே வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், பூமிக்கு கூடாரமாகிய இந்த சரீரம் தன்னுடைய தன்னை குறித்து ஒரு வீடாக சித்தரித்து சொல்கிறார். ரெண்டாவது நம்ம இந்த வாசித்த வசனத்திலே ஒரு ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டுகிறாங்க, குடும்பத்தை கட்டுகிற மிக முக்கியமான பொறுப்பு பெண்கள் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தேவனுடைய வீடாகிய சபையை கட்டுகிறதான காரியம். 3 விதமான வீடுகளை கட்டுகிறது. ஒன்று தன்னை கட்டிக் கொள்ளுகிறது, இரண்டாவது குடும்பத்தை கட்டுகிறது, மூணாவது சபையை கட்டுகிறது. 3 விதமான வீட்டை கட்டுகிறதான காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். தன்னை குறித்து கட்டுகிறதுங்கிற போது மனிதனை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் மனிதனை 3 விதமான அடிப்படையில வச்சிருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மாவை எப்படி கட்டணும், ஆவியை எப்படி கட்டணும், சரீரத்தை எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னை குறித்து கட்டுகிறத பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லுகிறார். அதாவது புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை என்ன செய்கிறான், கண்மலை மேலே கற்பாரின் மேலே கட்டுகிறான், புத்தி இல்லாதவனா மணலிலே கட்டுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பாறை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கண்மலை கிறிஸ்துவை கண்மலைக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்காரு. கிறிஸ்துங்கிறது கிறிஸ்துவின் மேல ஒருத்தவங்க கட்டம் கொடுத்து அவங்க நிலையா இருப்பாங்க. மலருங்கிறது இந்த உலக காரியங்களை குறித்து, உலகத்தில் உள்ளதான ஆசைகள் குறித்து இருக்கிறது. அதுல நம்ம கட்டக்கூடாது. ரெண்டாவது, குடும்பத்தை கட்டுகிறதான காரியங்கள் நம்ம கவனமா இருக்கணும். குடும்பத்தை கட்டுகிறதுல கணவன் என்ன செய்யணும், குடும்பத்தை மனைவியை நேசிக்கணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன கீழ்ப்படியணும் அப்படின்ட்டு நம்ம எபேசியர்கள் நம்ம வாசிக்க முடியும். மூன்றாவது, சபையை கட்டுகிறதான காரியங்கள். சபையை கட்டுகிற காரியங்கள் ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது. ஊழியக்காரங்களும் கட்டணும், அவங்களும் சேர்ந்து விசுவாசிகளும் சேர்ந்து கட்ட வேண்டும்.
சபையை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டிய எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து மத்திய 28 கடைசி வசனங்கள் அவர் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர்களே கூடியிருக்கிறதான சீசர்கள் எல்லாரும் பார்த்து சொன்னார், நீங்க எல்லாரும் சீசங்க உலகத்துக்கு போய் சகல சிருஷ்டிக்கிறதுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதாக்குமார பசுத்த ஆவி நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானத்தை என்ன செய்யுங்க கொடுங்க அவர் கட்டளை கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியது எல்லாருக்கும் பொறுப்பு. 3 விதமான வீடை நம்ம கட்டணும். ஒண்ணு, நம்மளை தேவனுக்கு ஏற்ற மாதிரி கட்டி எடுக்கணும், நம்முடைய குடும்பத்தை தேவனுக்கு ஏற்ற மாதிரி கட்டி எடுக்கணும். 3வது, சபையை தேவனுடைய வசனத்தின்படி தேவனுக்கு ஏற்ற மாதிரி கட்டி எடுக்கணும். அப்படி கட்டி எடுப்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்கள் மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வீட்டை கட்டுகிறதான காரியங்களை ஆண்டவரை எங்களை நாங்கள் ஆண்டவரை உமக்கு ஏற்றபடி எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எண்ணங்கள் வார்த்தை கிரியைகளை கட்டி எழுப்ப எனக்கு உதவி செய்தோம். அதுபோல குடும்பத்தை ஆண்டவரை உமக்கு ஏற்றபடி கட்டி எழுப்ப எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. சபையையும் ஆண்டவரை கட்டி எழுப்பவும் ஆண்டவரே சபையில நாங்கள் ஒத்துழைப்பாய் கட்டாவே உடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்திருக்கிறாங்க. விஷயங்களுக்காக நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்தமாக ஒத்தாசை ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சாட்சியின் நேரம். ஆண்டவர் கடந்த வாரத்தில் உங்களுக்கு செய்த நன்மைகள், உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், விடுதலை கொடுத்த தருணங்கள், உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக சாட்சிகளை சொல்லுங்கள். சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிரச்சனைகள் இருந்துச்சு. செல்லுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது நல்லா தான் இருந்தான். எப்படி தெரியல. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு மேலே போனாங்க. அக்காவும் குடும்ப ஜபம் பண்ணோம். குடும்ப ஜபம் அப்போ அது வரைக்கும் நல்லா தான் இருந்தான். குடும்ப ஜபம் பண்ணோம். குடும்ப ஜபம் முடிச்சுட்டு குடும்ப ஜபத்துலேயும் அக்காவும் ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜபம் முடித்த உடனே அவனுக்கு திடீர்னு ஃபீவராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 100 டிகிரி மேலே இருந்துச்சு. ஃபீவர் இருந்துச்சு. அவன் எப்பயுமே ஃபீவர் இருந்துச்சுன்னா உடனே அவனுக்கு வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்ன்றதுனால ரொம்ப பயந்துட்டான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கும். ஜபம் நைட்டு ஃபுல்லாக ஜபம் பண்ணிட்டு இருந்தோம். குடும்பமாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் இப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபீவர் இறங்கவே இல்லை. மாத்திரை மருந்து கொடுத்தும் இறங்கலை. அது அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. எதனால் அந்த ஃபீவர் வந்துச்சுன்னு தெரியல. சளி பிடிச்சி ஜுரமாக இருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி வந்துருச்சுன்னா வந்துருக்காங்க. இந்த ஜுரம் எதனால் வந்துச்சுன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. நைட்டு மிட் ஒரு 2 மணிக்கு உடனே ஆஸ்பத்திரிக்கு எமர்ஜென்சி கொண்டு போய் வச்சு அவனுக்கு வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் மேலே ஜுரம் மட்டும் இருந்தே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டான் குழந்தைங்க. சரி அவங்க கொஞ்ச நாள் 2-3 நாள் அட்மிட் பண்ணோம். எல்லா டெஸ்ட்லையும் எடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து நார்மலாக தான் வந்துச்சு. எதுலையுமே இதனால் ஒருத்தர் நம்மளுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா வைரல் ஃபீவர் அப்படின்வாங்க. எங்கள் தண்ணி மூலமாக வந்திருக்கலாம், இல்லை கிருமிகள் மூலமாக வந்திருக்கலாம். அவனுக்கு எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. எல்லாத்துலேயுமே நார்மலாக இருந்துச்சு. ஆனாலும் வந்துட்டு அந்த ஃபீவர் 3 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. ரொம்ப ஜபம் பண்ணோம். ஹாஸ்பிட்டலில் ஜபம் பண்ணோம், வீட்டில் ஜபம் பண்ணோம். குடும்பமாய் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தட் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட். அந்த ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் பாயிண்ட் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்னதுன்னா ஜபம் தான். அதை தாண்டி நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம தேடி போகலாம். ஆனால் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டு ஒரே விஷயம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப உற்சாகமாக ஜபம் பண்ணோம். ரொம்ப சாத்தானை கட்டி ஜபம் பண்ணோம். அதுக்கப்புறமே சரி அவனுக்கு எல்லாம் சரியாயிருச்சு. வீட்டுக்கு வந்தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி ஆண்டவர் இருந்து பாதுகாத்து கொண்டார். ஏன்னா எப்பயுமே ஜுரம் அவனுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா அட்மிட் பண்ண உடனே வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் உடனே வரும். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே வராமல் அவன் சுகபத்திரமாக ஆண்டவர் பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு வந்தார். ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து திருப்பி 2வது நாள் 3வது நாள் திரும்பி ரொம்ப ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா காலையிலேருந்து திரும்பி அவனுக்கு ஒரே இருமலாகவே இருந்துச்சு. அதுவும் எங்களுக்கு புரியவே இல்லை. எங்கிறது திடீர்னு இந்த இருமல் வந்துச்சு. அது மாதிரி உடம்புல சளி எதுவுமே இல்லை. திருப்பி இருமலாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீவர் வர ஆரம்பிச்சது. திருப்பி கொண்டு போய் இப்பவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீவர் லைட்டாக இருந்துருக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டல் போன உடனே நல்லா சாப்பிட்றான். இங்கே ஒரு நாள் ஃபுல்லாகவே சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. இது என்ன இருக்குன்னா எப்பயுமே நம்ம இந்த கடைசி வாரம் வந்து கம்யூனியன் வாரம் வந்து நம்ம சபையில் ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. நான் போன வாரமாக சொன்னேன், போன மாதமாக சொன்னேன். கம்யூனியன் எடுக்கும் போது மட்டும் நம்ம சபையில் பெரிய போராட்டம் வருது. எல்லாருமே சிக்காகிறாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு வேதனையான காலமாக இருக்குது. அப்படியே கம்யூனியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டைம் மாதிரி வருது. அது நடக்கவே கூடாது. போன வாட்டி கம்யூனியே நடக்காது அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளாக வந்து நம்ம சபையில் அந்த ராபோஜன ஆராதனை மட்டும் தொடர்ந்து வந்து தடைப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு சபைக்கு ராபோஜன ஆராதனை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டவரோடு பண்ணுகிற உடன்படிக்கையை நம்ம திருப்பி பார்க்கிற நேரம் அது. அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்துச்சு. போன வாரமும் அதே மாதிரி ரொம்ப ஜபம் பண்ணோம். நம்மளுக்கு போன மாதமும் என்ன பண்ணாங்க, மேலே வந்து சின்ன இடத்துக்கு கொடுத்தாங்க. அங்கே வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா பாஸ்டர் வர லேட் ஆயிடுச்சு. அவர் 6 மணிக்கு நான் வந்துடுவேன் தம்பி, எல்லாருமே உடனே ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாருமே 6 மணிக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம். வந்து சபை ஆரம்பித்தோம். அவர் ஃபோன் பண்ணால் அவர் வந்து ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. வரத்துக்கே 1 hour ஆகும். அவர் பாஸ்டருக்கு அது மாதிரி ஒரு சோதனை, அது மாதிரி நிறைய சோதனைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி சென்னைக்கு இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இப்போ நல்லா இதாகிருக்கேன். இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். அது இதை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் பேரனோட பையனுக்கும் ரொம்ப ஹை ஃபீவராக இருந்துச்சு. அவனுக்கு இப்போ 2-3 நாளாக ரொம்ப ஜுரமாகவே இருக்கிறவங்க சபை கொடுத்ததுக்கு வர முடியாமல் தடுக்கிறது எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. சாத்தான் எது மேலே கை வைக்கிறான் பாருங்க. பெரியவங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும். நான் இங்கே படித்து சுண்டு கடைக்கு எந்திரிச்சு வந்துடலாம். ஆனால் சிறுவர்கள் குழந்தைகள் மேலே வந்து ஜுரம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கவனமாக இருப்போம். அவங்க வெளியே தூக்கிட்டு போகலாமா வேண்டாமா. ஏன்னா வந்து அவங்களா வந்து நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் குழந்தைங்கள்ன்ற நேரத்தில் அந்த இடத்துல நம்ம கருத்து கண்டிப்பாக ரொம்ப இருக்க வேண்டும், கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும். அதனால அவங்களும் வந்துட்டு காலையில் சபை கொடுத்துட்டு வர முடியாமல் போச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போன மாதத்துலேருந்து நம்ம யோசிச்சிருந்தோம், இந்த மாதிரி மரபணப்பிக்கை பத்திரிகையை வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக எழுதியிருக்கோம், லேட் பண்ணக்கூடாது. முதல் வாரத்தில் எல்லாரும் வீட்டுக்கு போயிடணும், பப்ளிஷ் பண்ணி எல்லாத்துக்கும் முதல் வாரத்திலே முடிச்சிடணும் அப்படின்னு அதை ரொம்ப இதுவாக போன மாதத்துலேருந்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும். போஸ்ட்டும் உடனே அனுப்பிடணும், முதல் வாரத்தில் அனுப்பிடணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளாக வச்சு எழுத ஆரம்பித்தோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மரபணப்பிக்கை எழுதுகிற 2 செய்தியாளர்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க.
எல்லா ஊழியத்திலும் எந்த இடத்துல எடுத்தாலும் பிரச்சனைகள். அது மாதிரி ஊழியத்துக்கு நம்ம சபைக்கு வரவங்க வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, நிறைய போராட்டங்கள், சம்பந்தமான போராட்டங்கள், எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அந்த போராட்டம் எல்லாருக்கும் ஒரு வேதனையான ஒரு காலத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறது. நம்ம சபைக்கு ஒரு பெரிய போராட்டமான ஒரு காலத்தில் இருக்கிறது. அதனால எல்லாம் ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து ஜெபத்தின் மூலம் தான் ஜெயம் பெற முடியும். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து எதுக்கு சபைக்கு வரோம்? எனக்கு போன வாரம் ஃபுல்லாகவே வந்து இவ்வளோ ஊழியம் பண்ணுறோமே, ஏன்னா அப்பா இறந்த பிறகு ஊழியத்தை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து நான் எப்படி பண்ணுவேன், எனக்காக ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் ரொம்ப படித்து பெரிய மாஸ்டராக இருக்கவங்களாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தடுமாறுறாங்க. ஊழியத்தை பண்ணணும், எங்கேயோ இடத்துல வழி விலகி போயிடுறாங்க. அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கணும். நம்ம எப்படி பண்ண முடியும்? சரி, பிரசங்கம் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ண அதெல்லாம் வந்து ஆண்டோட வார்த்தையை கொடுக்கும்போது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில விஷயங்களை நான் ரொம்ப இறக்க மாட்டேன். ஆனால் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையிலேருந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வழி. இந்த ஜெபத்தோடு தான் செய்ய முடியும். ஆனால் இந்த வழியில் இருக்கும்போது தான் எனக்கே தெரியும் எவ்வளவு பிரச்சனை. எப்பயுமே ஒரு அவிசுவாச நாவி பக்கத்தில் வந்துட்டாங்க. இவ்வளோ பண்ணுறமே ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இவ்வளோ விஷயம் பண்ணுறமே ஏன்னா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நினைக்கும் போது தான் எங்கள் அப்பாவை குறித்து ரொம்ப நினைப்பேன். அவங்க 50 ஆண்டு காலமாக ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்தது எல்லாமே அவங்க எந்த இடத்துலையும் நான் ஏன் இவ்வளோ ஊழியம் பண்ணுறேன், இந்த ஊழியமே எனக்கு தேவையில்லையே அப்படின்னு ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது. நான் அப்போ நினச்சேன், ஆண்டவர் நம்ம கூட இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் என்ன ஆயிடும், நம்ம மனசில் ஆண்டவர் சமாதானத்தும் சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. அதனால தான் வந்து நான் உடனே நினச்சேன், நம்ம இவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க, அவங்க செய்தியை கேட்டு நிறைய பேர் மனம் தெரிஞ்சிருக்காங்க, இவ்வளோ பெரிய ஊழியமும் அவங்க பண்ணியிருக்காங்களே. ஆனாலும் எப்படி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சொந்த இடம் கூட இல்லையே மாஸ்டர், உங்களுக்கு இது சொந்த வீடு கூட இல்லையே மாஸ்டர், என்ன பாஸ்டர் சபையில் 5 பேர் தான் வராங்க, இதுக்கு மேலே வரலையே பாஸ்டர், இப்படி எவ்வளோ பேர் நிகழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய பெரிய பாஸ்டர்கள்லாம் பேசியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க எப்படி உற்சாகமாக பண்ணாங்க. அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் ஒன்று தான். எப்போ சபை கூடுதல் நடந்தாலும் யார் வராங்களோ வரலையோ நான் வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கேன். என்னோட உடன்படிக்கை ஆண்டவர் கூட வந்து ஊழியம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் வந்து இத்தனை பேரை வந்து சேர்த்து சபைக்குள்ள நிரப்பி அவங்க காசு கொடுத்து பெரிய பிடிக்கன் அவங்க ஊழியம் வந்து வேற. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவங்க ஊழியம் வந்து விசுவாசத்திலே இருப்பது. எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் விசுவாசத்திலே இருப்பது. இப்போ நம்ம நினைச்சு பார்க்கணும், எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, இதுல இருந்து நான் எப்படி என் வாழ்க்கையை கடந்து போறேன்னு. ஆனா நினைச்சு பாருங்க, அவங்களுக்குலாம் சம்பளமும் கிடையாது, விசுவாசிகளும் கிடையாது, சம்பளமும் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் இவ்வளவு வருஷம் அவங்களை வழிநடத்தியிருக்கிறார். எந்த இடத்துலையுமே கூலி கொடுக்காம, எந்த இடத்துலையுமே மன கஷ்டத்து வேதனையோடு இல்லாம உற்சாகத்தோடு ஊழியம் பண்ணணும் அப்படின்றத ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து வைத்து பண்ணும்போது, அதை நினைத்து பார்க்கும்போது சரி நம்மளும் இந்த ஊழியத்தை எடுத்து பண்ணலாம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஊழியம் பண்றவங்க. உடனே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு பதில் தரார். உடனே பதில் தரணும் அப்படின்றது இல்லாம ஆண்டவரான பதில் கொடுக்கிறார், சந்தோஷமும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். அதனால அதுல இருந்து யோசிச்சேன், எவ்வளவு அவிசுவாசமான ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. அதுல இருந்து எந்த இடத்துல ரொம்ப யோசிச்சாலுமே வந்து நான் அன்னைக்கு கூட எங்க அம்மா ரொம்ப கேட்டுருக்கேன், ஏமா இந்த ஆண்டவர் அறியாத இருக்கவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது, ஆண்டவர் அறிஞ்சு அவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு பாடுகள் வருது, ஏன் இவ்வளவு பிரச்சனை, எப்பயுமே பிரச்சனையே வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போய் நம்ம ஆண்டவரோட ஜெபம் பண்ணி ஏன் அந்த பிரச்சனை வராமலே ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய ரொம்ப நாள் கேள்வி கேட்டே இருக்கேன். ஏன் நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வராம பாதுகாக்கலாம்ல, அவங்க ஆண்டோட பிள்ளைங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையே நம்மளுக்கு இல்லை அப்படின்றது குறித்து ரொம்ப நான் கேட்டுக்கொண்டே இருக்கேன். இப்போதான் எங்க அப்பா சொன்னாங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறவர்கள் மேலதான் என்ன பண்ணுவாங்கன்னா சாத்தான் போராடும், பிரியமே இல்லாதவங்க மேல போய் அவன் போராடி என்ன பண்ணான், அந்த இடத்துல ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க ஆண்டவர் தெரியாம சுற்றிட்டு இருக்காங்க, அதனால அவங்க ஏற்கனவே வெற்றி பெற்று போயிட்டாங்க. ஆனா ஆண்டவரை குறித்து அறிந்து அவர்கள் மேல் பிரியமா இருந்து இரவு பகலும் தியானமா இருந்து வாக்கியவனா இருக்கிறவர்களுக்கு தான் சாத்தான் வந்து போராட்டம் பண்ணுவான். அவங்கள்ட்ட தான் வந்து சபைக்கே போகாத, உனக்கு ஜெபமே பண்ணாத, இவ்வளவு பண்ணி உனக்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன பலன் அப்படின்ற மாதிரி ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வருவான் அப்படின்றத சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கே தோணுச்சு, ஆமா நம்மளுக்கு இப்போ இந்த அவிசுவாசத்தின் ஆவி வருதுன்னா சாத்தானுடைய வேலையாக தான் இருக்கு. நம்ம இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் என்று நினைக்கவே கூடாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சோம். ஒரு சின்ன ஜுரத்தினால, ஒரு சின்ன மன வேதனையினால நம்ம உடனே டக்குன்னு ஆண்டவர் தூக்கி போட்டுருவாங்க. அது தப்பா, அது சரியா, அது சரியில்லை. அதனால ஆண்டவர் மேல முதல்ல விசுவாசமா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம். எந்த பிரச்சனை வந்தாலும் சோதனை வந்தாலும் நம்ம கிட்ட ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது. சோதனை இருக்கு வெளியே இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க, டக்குனு கோபம் வந்துருது, எனக்கு இந்த கோபம் வருது விடுதலை கொடுங்க,
ஏன்னா நம்ம வார்த்தைகள் மூலமாக நிறைய உறவுகளை பிரித்து போகிறத நம்ம பார்க்கிறோம். கோபத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இதுலேருந்து விடுதலை கொடுங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். அப்படின்றத வந்து இந்த வார்த்தை நான் ஒரு பெரிய லெசனாக கற்றுக்கிட்டேன். குடும்பத்துக்கு எல்லாருமே சிக்காக இருக்காங்க, பார்க்குறவங்களாம் சிக்கு, ஃபோன் பண்ணுறவங்களாம் சிக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை பலனோடு பலப்படுத்தினார். அதற்காக ஆண்டவர் நன்றி சொல்லிக்கிறேன். வேலை ஸ்தலத்திலும் நான் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய ஆள் இல்லை, என் கம்பெனிலே வந்துட்டு அவர் இந்தியாவுக்கு ஹெட்டு. அவரோட பிஸ்னஸ் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு திடீர்னு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அவர்கிட்ட போய் பேசணும், ஒரு வேலை சம்பந்தமாக அவர்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு நான் போவேன். என்னோட மேனேஜரும் பூனேலேருந்து வந்திருந்தாங்க. சரி அவங்களுக்கு 2 பேரும் பேசுகிறேன், தனியாக நான் போய் அவ்வளோ பெரிய ஆள் என்ன பேச முடியும் அப்படின்னு நான் இருந்தேன். பேசுறதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன். ஆனால் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு அதிகாரி முன்னாடி போய் நின்று பேசும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பயம். நம்ம கரெக்டாக பேச நினைக்காத பேச முடியுமா, தப்பிச்சிட முடியுமா, அந்த இடத்துல பேசலாமா வேணாமா. எங்கள் மேனேஜர் நானும் வரேன் போகலான்னு அவங்க பூனேலேருந்து வந்தாங்க. சரி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணால் என்ன பேச போனேன், அந்த இடத்துல அப்படியே ஆஃபீஸில் லேப்டாப் முடிச்சுட்டு லிஃப்ட்டில் ஏறதுக்கு நின்றுட்டு அதே இடத்துல இருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என் வார்த்தையை பார்த்துக்கொள்ளுங்க, ஞானமாய் பேசுகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க சொல்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். அந்த ப்ரெசன்டேஷன் நான் தனியாக தான் பண்ணேன் போயிட்டு. அப்புறம் என் மேனேஜர் வர்ச்சுவலாக ஜாயின் பண்ணேன். ஆனாலும் ப்ரெசன்டேஷன் தனியாக பண்ணேன். அது பேசும்போதே எனக்கே தெரியல நான் இப்படிலாம் பேசணும், அந்த மாதிரியே நல்லபடியாக பேசுறது நான் ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். அது பேசி முடிச்சுட்டு கீழே வரும்போது அவர் அவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் பண்ணார். நான் இது வரைக்கும் இந்த கம்பெனி எனக்கு யாரும் இந்த மாதிரி டேட்டாலாம் காமிச்சதே இல்லை, இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணதே இல்லை. அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஏன்னா பெரிய ஆளுநருக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரதுக்கு வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து திருப்பி கீழே வரும்போது ஆண்டவர் தேங்க்யூ சொல்லிட்டே வந்தேன். எஸ்பா எனக்கு ஜெபம் பண்ணாமல் இருந்ததுனா தைரியமே வந்திருக்காது எனக்கு அப்படின்னு. அது மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, ஜெபம் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும் ஜெபம் பண்ணிட்டு போனோம்னா அதில் ஒரு ஜெயம் இருக்குது அப்படி தெரிஞ்சு காண்கிறேன். அதனால நம்மளோட சபையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஜெயமாய் வரும்படி கிருமையாக இருக்கும்படி கண்டிருக்கின்ற நான் நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு சண்டே ஸ்கூல் ஊழியர் நடந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காலையிலே திவ்யா வந்து பிள்ளைகள் கூட வந்து சண்டே ஸ்கூல் ஊழியர் வந்தார். அதுக்காக கத்தரை நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணுங்க, உற்சாகமாக நம்ம ஊழியம் பண்ணிக்கிறதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து பிளெஸிங்ஸ் கிடைக்கும். ஊழியம் பண்ணாமல் இருந்தால் பிளெஸிங்ஸ் கிடைக்கும், நம்ம சாதாரண பிளெஸிங்ஸ் தான் கிடைக்கும். நம்மளுக்கு டபுள் மடங்காக ஒரு பிளெஸிங் வேணும், ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா ஊழியத்துக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்து ஊழியத்தை உண்மையாக பண்ணணும். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கத்தருக்காக ஸ்தோத்திரம். கத்தர் நமக்கு கொடுத்த சாட்சிகள் எல்லாவற்றுக்காக கத்தரை நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணிக்கைகளுக்கு அவர்களையும் படிக்கிறோம். யாவரும் எழுந்திருந்து 10வது பாடலை பாடும்போது காணிக்கை. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறக்கும், ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை இறக்கும், ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும், உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெயித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெயித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும், உன் மீட்பும் தடைகள்
விலகும் நிற்கும் தடைகள் விலகும் இருளின் நாட்கள் நீங்கும் மாவெளிச்சம் முன்பெருளிக்கும் இருளின் நாட்கள் நீங்கும் மாவெளிச்சம் முன்பெருளிக்கும் தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும் தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும் கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படிப்பதற்கான நீதிக்காக பாஸ்டர் அவர்கள் பேசப்படுகிறது. அறிவிப்புகள் காலை ஆராதனை முடிந்தவுடனே ராபோஜன ஆராதனைக்கான உபவாசம் நடக்கும். சாயங்காலம் இதே இடத்துல ராபோஜன ஆராதனை நடக்கும். எல்லாரும் ஆயத்தமாகி தகுதி பெற்று வந்து கருத்துக்களும் கேட்கிறது மண்டபத்தில் கிருபை கேட்டு அதே போல் 1ஆம் தேதி ஆராதனை காலையில் 5 மணிக்கு மண்டபத்தில் வைத்து நடைபெறும். உபவாசம் நடைபெறும் 1ஆம் தேதி காலையில் 5 மணி. உற்சாகமாய் காலையில் 5 மணிக்கு வந்து எல்லாம் கலந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஆண்டவர் நமக்கு முக்கியத்துவம் தருவார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த முக்கியத்துவம் தான் அவர் நம்மளுக்கு தருவார். நம்ம தூங்கிட்டோம் என்றால் ஆண்டவர் வந்து நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரும் நம்மளை திருப்பி பார்த்துட்டு அவருக்கு போயிடுவார். அதனால உற்சாகமாய் காலையாக வாங்க. சபை கூடுதல் கரெக்ட் டைமுக்கு வாங்க. நம்ம ஆஃபீஸ் போகும்போது மேனேஜர் திட்டுவார் 10 மணிக்கு 9:55 போய் நின்றுவோம். இந்த சபை கூடுதல் வரும்போது 11 மணினா நம்ம 12 மணி 1 மணி அப்படி தான் கடைசியில் வந்துட்டு தலையை கழிச்சுட்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் சபை கூடுதல் கரெக்டாக வாங்க. உபவாச ஜெபத்தில் கரெக்டாக வந்துருங்க. அதே மாதிரி காலையில் அதிகாலை ஆராதனைக்கும் கரெக்டாக வந்துருங்க. அந்த ஆராதனையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை கேட்டு அதன் மூலம் நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். ஆமென். அதே போல் அந்த கடந்த வாரத்திலும் தேவி அவங்க வீட்டில் சிப்போரால் அவங்க வீட்டில் வைத்து அவங்க அம்மாவுடைய ஆராதனை கூட்டம் நடைபெற்றது. நல்ல ஆசீர்வாதமான ஒரு கூட்டமாக இருந்தது. அதற்கான கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை எங்கே வைத்து நடக்கிறது என்று நமக்கு இன்னும் தெரியல. மோஸ்ட்லி தான் நடக்கும். நம்மளுக்கு சொந்தமான இடம் வேண்டும் என்று ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தெரிந்தவர்களை சபை கூடுதலுக்கு கூப்பிடுவாங்க. அதன் மூலமாக சபை வளரும்படியாகும். ஜெபத்தோடு ஒவ்வொரு விஷயமும் பண்ணபடியாக கிருபை கொடுங்க. மியூசிக் கிளாஸுக்கு கரெக்டாக இந்தியாவும் சாயம் போயிட்டு இருக்காங்க. நம்புகிறோம் சீக்கிரமாக மியூசிக் படித்து சபையில் மியூசிக் போடும்படியாகவும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதற்கான எல்லா செலவுகளையும் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். அதற்கான ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம்.
நிச்சயத்தா வந்து இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியாக இருந்தது. ஆனாலும் ஜெஃபின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுனால, குழந்தை அட்மிட் ஆகிட்டதுனால எங்கேயும் வர முடியாமல் இருக்கிற காரணத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும், சபையில் உள்ளவர்களுக்கும், சபை போதகர் வீட்டில் உள்ளவர்களுக்கும், தெரிந்தவர்களுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அதன் மூலமாக எந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளை மீட்டு ஆசீர்வாதத்தோடு இருப்பார். மாஸ்டர் அவர்கள் வந்து நம்முடைய சபையில் காத்துக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
பாருங்க, இங்க பார்க்கிறோம், யோசேப்பு யாக்கோபுடைய முதுகெலும்பில் பிறந்த ஒரு குமாரன். அவங்க அப்பா வந்து அவனை ரொம்ப நேசித்தாரு. அவங்க அண்ணன்மாருக்கு அவனை ஆடு வைத்தான்னு சொல்லி யோசேப்பு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப துன்மார்க்கமாக ஜீவித்தார்கள். அவர்கள் அந்த அந்த அவருடைய மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் வந்து துன்மார்க்கமாக ஜீவித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு, அந்த துன்மார்க்க காரியங்களை எல்லாம் யோசேப்பு பார்க்குறான். பார்த்துட்டு அதை போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, நம்ம அண்ணன்மார்கள் இன்னும் மோசமாக இருக்காங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க, அசிங்க அசிங்கமாக வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட வந்து சொல்லுவாங்க. இப்படி சொன்ன உடனே அது வந்து அப்படி சொல்லி கொடுக்குறது இந்த அண்ணன்மாருக்கு பிடிக்கல. இந்த பையன் சின்ன பையன், இவன் வந்து நம்மளை பற்றி அப்பாட்ட கோல் மூட்டுறாங்கன்னு சொல்லி அதிகமாக அவங்க பகைத்தாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த யோசேப்பு இந்த பகையை சம்பாதிப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க அண்ணன் மாதிரி துன்மார்க்கமாக ஜீவிக்கிறது இவனுக்கு பிடிக்கிறது. அப்போ இவன் சின்ன வயசுலயே கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுங்கிற ஒரு வாஞ்சி உள்ளவனாய் வளர்க்கப்பட்டதை பார்க்கணும். ஆண்டவர் அவன் கூட இருந்தார் யோசேப்போட. அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவ்வளவு தூரமா சின்ன வயசுலயே ஆண்டவருக்கு பிரியமாக அவன் வாழலாம். அதனால ஆண்டவர் அவனுக்கு கிருபைகளை கொடுத்திருந்தார். என்ன கிருபை கொடுத்தாலும் சொப்பனங்களை காணக்கூடிய கிருபை. அண்ணன்மாருக்கெல்லாம் இல்லை, யோசேப்புக்கு இருக்கு. யோசேப்பை அவன் தகப்பன் அதிகமாக நேசித்தது மாத்திரமல்ல, தேவனும் அவனை நேசிக்க ஆரம்பிச்சான். அவன் பாவமான காரியங்களுக்கு விலகி ஜீவிச்சான். அவனுக்கு ஆண்டவர் நல்ல கிருபையை கொடுத்தார். சின்ன வயசுலயே நல்ல சொப்பனம் காணான். அதுக்கு அவனுக்கு என்னன்னே புரியல. அந்த சொப்பனத்தை போய் தான் அண்ணன்மார்க்கெல்லாம் சொல்றான், இதை மாதிரி நேரத்தில் ஒரு சொப்பனம் காணேன், நம்ம எல்லாரும் ஒரு வயலில் அறுத்துட்டு இருக்கோம், என் வயலுக்கு மட்டும் நிமிர்ந்து நிற்குது, உங்க இதெல்லாம் என்னை சுற்றி அப்படியே வணங்கிட்டு இருக்கு. அவன் அண்ணன்மாருக்கு ஒரு கோபம் வந்துச்சு, எனக்கு பெரிய எதிர் போல, நம்மளாம் அவனை வணக்கம் போல அவனை இன்னும் பகைக்க ஆரம்பிச்சான். இன்னொரு சொப்பனம் வந்து அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் போய் சொல்லலாம், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கிடுதுங்கிறான். சூரியன் சந்திரனும் அப்பா அம்மா 11 நட்சத்திரங்கள் அண்ணன்மார் எல்லாரும் என்ன வந்து வணங்குறாங்கன்னு சொல்லலாம். இது நிமித்தம் இன்னும் அதிகமாக அவனை பகைத்தார். அவனை பகைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவனை பகைத்தார்கள். இந்த யோசேப்பு சிறு வயதிலே கர்த்தருக்கு பயந்து ஜீவித்ததுனால தேவ கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான் பார்ப்போம். தேவ கிருபையை அவன் பெற்றதுனால குடும்பத்திலிருந்து பகைகளுக்கு சம்பாதிக்கும். இது ஒரு புறம் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் அண்ணன்மாரை என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவனை இந்த சொப்பனக்காரனை நம்ம சும்மா விடக்கூடாது, இவனை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டில் வச்சு அவனை நல்ல பலவர அண்டிகளை எல்லாம் போட்டு அவர் ரசிச்சுட்டாரு. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு நின்று அவங்க அண்ணன்மாரை பார்த்துவாப்பா, அவங்களாம் ஆடு வைக்கிறாங்க, அவன் கொஞ்சம் சில தின்பண்டங்களெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இவனும் சரி அப்பாவுக்கு கீழ்படிச்சு எல்லாருக்கும் எடுத்துட்டு அண்ணன்மாரை தேடி அலைஞ்சி போறான். ஒரு இடத்த போய் விசாரிக்கிறான், அந்த இல்லை இன்னொரு இடத்துல போய் விசாரிக்கிறான். எப்படியாவது அண்ணன்மார்ட்ட அந்த காரணங்களை கொடுத்துட்டு வரணும், சாப்பாடை கொடுக்கணும்னு சொல்லி அலைஞ்சி திரும்பி நம்முடைய அண்ணன்மார்ட்ட கொடுக்க போகிறோம். கொடுக்க போகும்போது அவங்க பார்க்குறாங்க, சொன்னக்காரா இவனை பிடிச்சி கொண்டுருந்தா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வைராக்கியமாக இருக்காங்க. அவனை பகைப்பதற்கு காரணம் ஒன்று தன்னுடைய தப்பிதங்களை அப்பாட்ட சொல்கிறாங்க, இன்னொன்று சொப்பனக்காரன். ஒரு சொப்பனக்காரன் இவனை நம்ம எல்லாம் வணக்கம்னு நினச்சிருக்காங்க, இவனை கொண்டு போட்டோம்னா அந்த சொப்பனம் என்ன ஆகும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியம். இந்த வைராக்கியத்தில் அவனை பிடிச்சி அவன் கொண்டுன்னு சொல்லி அவன் ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறான். அவன் எவ்வளோ கெஞ்சிறான், நான் என்ன தப்பு பண்ணேன், உனக்கு சாப்பாடு தானே கொண்டு வந்தேன், என்னையா இப்படி இம்சப்படுத்துறேன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சிருக்கான். அது ஒரு சில வார்த்தைகள் வேதாந்தங்கள் இருக்கு. அப்போ இவன் கேட்கல. அதில் ஒருத்தர் சொன்னான், இப்போ இந்த அந்த அண்ணன்மாருடைய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா லேயாளுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அவருடைய மறுமனையாட்டியுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அந்த லேயாளுடைய
பாசம். அதில் ஒருத்தன் சொன்னான்ப்பா, நம்ம சகோதரன் பாரு, அவனை கொள்றதுனால நமக்கு என்ன லாபம், இந்த குழிக்குள்ள போட்டு அவனே செத்து போயிடுவாங்க. உடனே ஒரு வெறும் குழி இருக்கு, அந்த குழிக்குள்ள தூக்கி அவனை போட்டுட்டாங்க. எப்படி அவனுக்கு கஷ்டப்பட்டுப்பாங்க. கூட பிறந்த சகோதரர்களால அவ்வளவு தூரமாக வெறுக்கப்பட்டான் யோசேப்பு. வெறுக்கப்பட்டு குழிக்குள்ள தூக்கப்பட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்துல முக்கி அவங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாரு, ஐயோ போற வழியில என் பிள்ளைய ஏதோ துஷ்ட மிருகம் கொண்டுச்சு போற. அவர் அழுறாரு. அவர் வேதனையோடு இருக்கிறார். அண்ணன்மாரு இந்த மாதிரி யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. பாருங்க, கூட பிறந்த சகோதரர் எவ்வளவு அழகா ஒரு வீட்டுக்குள்ள வளர்ந்தவங்க, எவ்வளவு பகை, எவ்வளவு விரோதம். அவன் அந்த அளவுக்கு பாடுபடுத்தி உலகத்துக்கு போட்டான். அவனுக்கு சாப்பாடு கிடையாது, ஆகாரம் கிடையாது, வீட்டுக்குள்ளே கிடப்பான். அப்படியே சாப்பிட்டோம்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் விடல. ஆண்டவருக்கு பிரியமான அந்த யோசேப்பை காப்பாற்றுவதற்கு தேவன் இறங்கினார். அந்த இடத்துல பாருங்க, சகோதரர் கையில இருந்து அவனை விடுவிப்பதற்கு நீதியானியர் அங்க வராங்க. அந்த நீதியானியர் அவங்க வியாபாரிகள். அவங்க அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொன்னா, இந்த பயிரை கொள்றதுனால நமக்கு என்ன லாபம், இவங்க கையில வித்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தூக்குறாங்க. என்ன செய்ய போறானோ பயந்துட்டு வா வெளியே. அவன்கிட்ட தூக்கி வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசு அவங்க கொடுத்துட்டு யோசேப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க, ஒரு வியாபாரி கையில வச்சு போட்டான். அவன் ஜீவன் காக்கப்பட்டுச்சு. ஆனா தகப்பனுடைய அன்பை விட்டு, எல்லா அன்பையும் விட்டு, தான் இருக்கிற தேசத்தை விட்டு அவன் பிரயாணப்பட்டு போயிட்டு யாரும் எவரு ஒண்ணுமே தெரியாத அவங்க கூட போறான். யார் தெரியுமா இவன்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்ச மனுஷனுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு. இவனுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? போயிடுச்சு. போகும்போது அவங்க கொண்டு போய் அந்த இடங்களெல்லாம் அடிமையா வியாபாரம் பண்ணாங்க. அடிமைகளை வைத்து வியாபாரம் பண்ற நேரத்தில் அங்க ஒரு மனுஷன் அவன் யோசேப்பை எவ்வளவு காசு கொடுத்தாங்க தெரியல, காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான். தான் வீட்டு வேலை செய்வது அப்பா செல்லமா வச்சு அழகான வஸ்திரம் போட்டு அழகு பார்த்து அவளை வளர்த்தாங்க. இப்போ ஒரு வீட்டில் போய் அடிமையா வீட்டு வேலை செய்யணும். அந்த வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கு யோசித்து பாருங்க. அவருடைய மனநிலை எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்மளாம் நினைக்கிறோம், நான் தான் கஷ்டப்பட்டேன், என் வாழ்க்கை தான் இவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கை தான் இவ்வளோ போராட்டம். அவனுக்கு எதிர்காலமே கிடையாது. இனி அப்பா அம்மாவை பார்க்க முடியாது. அப்பா ஜீவனோட தான் இருக்கிறார். தன்னை உயிரோடு நேசித்த ஒரு தகப்பன் அவர் வீட்டுக்கு இனி போக முடியாது. ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில ஒரு அடிமையாய் அந்த வீட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார். யாருமே இல்லைன்னா கூட ஆண்டவர் இருக்கிறார். தனித்த நிலையில் அங்கே இருக்கான். அவன் தான் வேலைகளை எல்லாம் நல்லா செய்யறான். ஏன்னு சொன்னா அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன். அந்த எஜமான் என்ன வேலையெல்லாம் சொல்றாரோ மற்ற எல்லா வேலைக்காரர்களுக்கு அதிகமாய் நல்ல வேலை செய்யலாம் ஆண்டவருக்கு பயந்து. அப்படி இருக்கும்போது அந்த எஜமான் சொன்னான், நீ எல்லாத்தையும் நல்லா பண்றப்பா, என் வீட்டை ஃபுல்லா உன் பொருட்களை விட்டுருவேன், 5 பைசா கூட நீ இருந்து காணாம போக. சில வீட்டில் வேலைக்கு ஒரு ஆளை விட்டா கண்ணுமா பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி போயிடுவாங்க, வீட்டில் இருக்கிற காசெல்லாம் தூக்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உண்மையான ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இவன் நல்ல உள்ள மனுஷனா இருந்ததுனால எல்லா பொருளையும் அந்த எஜமான அவன் கையில பிடிச்சிட்டாங்க. கையில பிடிச்சிட்டு, நீனே பார்த்துக்க என் வீட்டை, நான் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேன்னு சொன்னேன். ரொம்ப ஒரு நிம்மதியா ஒரு நல்ல மனுஷனா அந்த வீட்டில் வாங்க. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், ஆண்டவருக்கு தான் பயந்தாங்க. நான் வேலை எல்லாருக்கும் உண்மை உத்தமமா செய்வேன்.
அப்படி செய்து கொண்டிருக்கும் போது பாருங்க, ஒரு நாள் அவனுக்கு ஒரு இன்னொரு உபத்திரம் வந்துச்சு. அவனுடைய மனைவியினால் அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் வீட்டுக்குள்ள போய் தான் கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அவன் வந்துச்சான். அவன் ரொம்ப அழகுள்ள ஒரு மனுஷனா இருந்தான். அவன் மேல இவன் கண்ணை போட்டு வீட்டுல யாருமே இல்லை, என் கூட வாங்கலாம். இவன் யோசிக்கிறான், நம்ம இவ்வளவு பெரிய தப்பு செய்யக்கூடாது. அதை குறித்து அவன் சொல்றான் பாருங்க, 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீர் அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவருக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது. பாருங்க, அவன் என்ன சொல்றான், தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்யணும்? இந்த வீட்டுல என்ன விட பெரியவன் கிடையாதுப்பா. வீட்டு எஜமான் எல்லாத்தையும் ஏற்படுத்த கொடுத்துட்டாரு. நீ அவன் மனைவியாக இருக்கிறார். ஒன்றை தவிர வேற எதையுமே அவர் எனக்கு வெறுக்கல. நீ செய்யற பாவம், நீ சொல்ற காரியம் எஜமானுக்கு விரோதமான பாவம். ஆனா நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். ஆண்டவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது நான் செய்ய மாட்டேன்னு சொல்றான். அவன் தினம் தினம் அவனை போட்டு பாடுபட்டான். இந்த மாதிரி சிக்ஸோன் கூட சில இடத்துல அவனே போய் மாட்டிட்டான். ஆனா அவன் அதை ஒரு ஆண்டவருக்கு விரோதமான பாவம்னு நினைக்காததுனால அவனுடைய வார்த்தை அழிஞ்சு போச்சு. பாருங்க, இவன் என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்யவே கூடாது. பாருங்க, அந்நிய தேசம், அப்பா அம்மா கிடையாது, சகோதரர்கள் கிடையாது, யாருமே பார்க்காத ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள இவன் நல்ல வசதியா நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல அவன் பாவம் செஞ்சானா அவன் கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அவன் மனைவி எப்படி எப்படின்னா கூட எல்லாத்தையும் மறைச்சிடுவான். ஆனா இவன் நான் தேவனுக்கு பயப்படுவேன், தேவனுக்கு விரோதமான பாவம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் வேற விதமான ஒரு பேச்சை பேசி இந்த மனுஷன் என்னை கெடுக்க வந்தான்னு சொல்லி எல்லா பழி பாவத்தை யோசேப்பு மேல தூக்கி போட்டான். யோசேப்பு மேல தூக்கி போட்டு அவன் வந்த உடனே எதிர்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், இதுக்காக கூப்பிட்டு வந்தவன அப்படி இப்படின்னு சொன்னோன்னு பாருங்க, யோசேப்பு ஒரு விசாரணை இல்லாம யாருமே அவனுக்கு ஏற்பாடு செஞ்சேன்னு கூட கேட்காம எல்லாரும் நம்புவாங்க. இவன் இந்த அவன் மனைவி சொன்ன வார்த்தை எல்லாரும் நம்பினாங்க. இப்படி செஞ்சிருப்பான் இவன் அப்படின்னு சொல்லி அவன் மேல வீண் பழியை சுமத்தி அவனை கொண்டு சிறைச்சாலையில் அடைச்சு போட்டான். எவ்வளவு பெரிய கஷ்டம்! தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் சிறைச்சாலைக்கு ஒரு விசாரணை கிடையாது. அவனை ஜாமீன்ல வெளியே கொண்டு வர ஒரு ஆள் கிடையாது. என்ன நினைப்பீங்க? ஆண்டவருக்கு பிறந்ததுனால எனக்கு ஏற்படும் போராட்டம், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறேன், ஆனா எனக்கு தான் மேல பிரச்சனை. அந்த மாதிரி பிள்ளைகளை தூக்கி போட்டான், வியாபாரத்தை விட்டான், கடத்தெருவில் வச்சு விற்கப்பட்டான். இவன் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை. என்ன செய்யும்? வேதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் யோசேப்பு. உண்மையான தேவனுக்கு பயந்த மனுஷன் எங்க போய் கடந்தாலும் அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறான். ஆண்டவர் இருக்கிறார். ஒருத்தர் சொன்னாராம், ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறனால அதெல்லாம் பரலோகம் நரகத்தில் இருந்தா என்ன செய்யுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. அதுக்கு ஒருத்தர் பதில் சொன்னானா, எனக்கு பரலோகம்னா வேணும்னா. இன்னொருத்தர் சொன்னானா, இயேசு இருக்கிற இடம் எனக்கு போதும், அது நரகமா இருந்தா கூட நான் அங்கதான் போவேன்னு சொன்னாங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில வேலை வீட்டுக்குள்ள கூட நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க சார். அந்த நரகத்துக்குள்ள இயேசு இருக்கிறார், அது மறந்துடாது. நம்ம வாழ்க்கையில எப்பவும் இயேசு நம்ம கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் ரட்சித்தார். அவருடைய தூய ரத்தத்தால நம்ம ரட்சித்தார். உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு 1008 பிரச்சனைகளை இருக்கலாம். கர்த்தர் யோசேப்பு அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்ததுனால அவன் கூட ஆண்டவர் இருந்தார். அதே சில ஆண்டவர் இருந்தாருன்னா ஏன் இப்படிலாம் நடக்கணும்? ஆண்டவர் இருந்தாருன்னா ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வருதுன்னு நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். நடந்துச்சு.
நம்ம உயர்த்துவதற்கு தான் சில நேரத்தில் போராட்டங்களை தேவன் அனுமதிக்கிறார். அந்த போத்திபார் வீட்டிலேயே யோசேப்பு நல்லபடியாக இருந்திருந்தாங்க. அந்த வீட்டில் தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கணும். அவளுக்கு அவ்வளோ பெரிய உயர்வு கிடைச்சிருக்கு. சிறைச்சாலைக்கு வந்தான். அவனை விசாரிப்பாதீங்க, அங்கேயே உண்மை உள்ளவனா இருக்கலாம். சிறைச்சாலை அதிகாரி என்ன செய்யறான் பாருங்க, இந்த சிறைச்சாலையை ஃபுல்லா நீனே பார்த்துக்கோ அப்படின்னு அவன் ஒப்படைச்சிட்டான். சங்கீதத்துல சொல்லியிருக்கு, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் சொல்லி. கஷ்டங்கள் எல்லாம் அந்த சிறைச்சாலையில அனுபவிச்சான் யோசேப்பு. சில பாடுகள் எல்லாம் அனுபவிக்கிறான், கஷ்டப்படுறான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலை தலைவன் எல்லா கைதிகளையும் நம்ம விசாரிச்சு பார்த்துக்கப்பா, நீ ரொம்ப நல்ல பையனா தெரியல, ஆனா ஒன்றைங்கிறது என்னால விடுதலையாக முடியாது, அவனை பார்த்துக்கிறதுக்கு தான் ராஜா என்னை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவான். அந்த வேலையில ராஜாவின் 2 வேலைக்காரர்கள் சிறைச்சாலைக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வராங்க. அவங்க 2 பேரையும் யோசேப்பு போய் விசாரிக்கிறான். ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்க? சிறைச்சாலையில இருக்கிற சந்தோஷமாவா இருப்பான்? அவன் துக்கமா தான் இருப்பான். ஆனா இவன் அவன் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறான், இவர்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, துக்கமா இருக்கும். 2 பேரும் நைட்டு நாங்கள் ஒரு சொப்பனம் வந்தோம், அந்த சொப்பனம் எங்களை கலங்க பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு சொப்பனத்தை சொன்னாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்றான். 3 நாளைக்குள்ள உனக்கு இப்படி நடக்கும், உனக்கு இப்படி நடக்கும்னு சொல்லிட்டான். ஏன்னா இவனுக்குள்ள அந்த தேவ கிருபை, அந்த தேவ கிருபையில வெறும் புள்ளியாலையும் அழிக்க முடியல, மீதியானியராலையும் அழிக்க முடியல, பார்வோனுடைய மனைவியாலையும் அழிக்க முடியல. எல்லா உபத்திரவங்களும் தொடர்ந்து வந்தாலும் யோசேப்புக்குள் இருக்கிற கிருபையை யாராலையும் அழிக்க முடியும். வந்துச்சு பிரச்சனை. கடைசியில பாருங்க, யோசேப்பு சொன்னபடியே 3 நாள்ல நடந்துச்சு. ஒருத்தனை ராஜா தன்னுடைய வேலைக்கு திருப்பெடுத்துட்டார், ஒருத்தனை தூக்குல போட்டு கொண்டார், அவங்க செஞ்ச தப்புக்காக. யோசேப்பு அந்த இடத்துல கூட பாருங்க, அந்த பானை பாத்திரக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினாப்பா, இந்த சிறைச்சாலைக்கு வர்றதுக்கு நான் ஒரு தப்பு கூட செய்யலப்பா, நீ ராஜாவுடைய வேலைக்காரனா இருக்கிற, நீ கொஞ்சம் என் நிலைமையை எடுத்து சொல்லு, என்னை கொஞ்சம் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவன் போனவன் 2 வருஷம் அவனுக்கு மறந்தே போயிட்டான். மனுஷன்கிட்ட உதவி கேட்டோன்னா அப்படித்தான் இருக்கும். இவங்க கொஞ்சம் நமக்காக பேசுவாங்க, இவங்க நமக்காக கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் இருக்கிற கஷ்ட நேரத்தில் எனக்கு ஒத்தாசை பண்ணுவாங்கன்னு யாருக்காவது போய் கேட்டோம்னா அந்த ஒத்தாசைக்கு தான் இருக்கு. அது 2 வருஷம் மறந்துட்டான். ஆனால் 2 வருஷம் கழிச்சு கர்த்தர் அந்த பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அவன் கலங்கி போய் இருக்கிறான். இவன் அவனுக்கு பானை பாத்திரக்காரன் கொண்டு போய் கொடுக்குறான். ஐயா நீங்க கலங்கி போய் இருக்கான்னு சொல்லும்போது ராஜா சொல்றான், நான் ஒரு சொப்பனம் வேண்டேன். யார்கிட்ட சொல்றான் பாருங்க, இதே பானை பாத்திரக்காரன் சொல்றான். கர்த்தர் நம்மோட இருந்தா காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா நடக்கும். அவன் உடனே சொல்றான், ஐயோ நான் செஞ்ச தப்புக்குன்னா எனக்கு ஞாபகம் வருது, சிறைச்சாலையில ஒரு மனுஷன் இருக்கான், அவன் எல்லா சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லுவான், அதுபடியே நடக்கும்னு சொல்றான். உடனே சரின்னு சொல்லிட்டு ராஜா அவனை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஏன்பா நீ சிறைச்சாலைக்கு போன, நீ என்ன தப்பு பண்ணுன? ஒரு விசாரணை கிடையாது யோசேப்பு. கர்த்தர் நம்மோட இருப்பாரானா அவர் உயர்த்துகிறது வித்தியாசமான நிலைகள். ஏன் இந்த இடத்துக்கு நீ வந்த? யாரோ நீங்க கொண்டு போட்டா ஒன்றும் கிடையாது, கூட்டிட்டு போயிட்டேன். அங்க போன உடனே நீங்க பாருங்க, அப்பதான் அது பைபிள் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க, நல்ல சவரம் ஷேவ் பண்ணி தன்னுடைய சிறைச்சாலை வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றிட்டு சந்தோஷமா ராஜாட்ட போனான். ராஜாட்ட போன உடனே ராஜா சொல்றாரு, நீ ஒரு சொப்பனத்தை கேட்டனா அர்த்தம் சொல்றியாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, என் தேவன் சொல்வார், என் ஆண்டவர் சொல்வார், எனக்குள்ள இருக்கிற தேவன் உனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வார்னு சொன்னான். உடனே அவன் வந்து சொல்றான். சொன்ன உடனே இவன் அதுக்கு அர்த்தத்தெல்லாம் கரெக்டா சொல்லி, நம்முடைய தேசம் காக்கப்பட வேண்டுமானா நீ ஒரு வேகமுள்ள மனுஷனை அதிகாரியா ஏன். அவன் வந்து நல்ல விளைச்சல் உள்ள காலங்கள்ல தானியங்களெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொன்னான். ராஜா என்ன சொன்னான் தெரியுமா, உன்னை விட வேகமுள்ள மனுஷன் என் தேசத்துல ஒருத்தர் கூட கிடையாதுங்க.
யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். எவ்வளவு பாடுகள் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவிச்ச உபத்திரவங்கள் எவ்வளவு, அவ்வளவு உபத்திரத்திலையும் அவன் கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சு. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எந்த படுகொலைக்கு போனாலும் உங்களை தூக்கி விட அவரால் முடியும். உங்களை நேர்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும். பிசாசு எத்தனையோ விதங்கள்ல நமக்கு போராடலாம், எத்தனையோ சோதனைகளையும் சோர்வுகளையும் நமக்கு உண்டாக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கு. யாரும் சோர்ந்து போயிடாங்க. ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ, என்னை கை விட்டுட்டாரோ, எனக்கு எவ்வளவு பிரச்சனை வருது, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், தேவையை மேற்கொண்டு ஒரு நாளும் பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அந்த யோசேப்பு மட்டும் கர்த்தருக்கு பயந்து பாவ வாழ்க்கையை விட்டு அவன் பரிசுத்தமாக ஜீவித்தான். அந்த ஒன்றுதான் அவன் செஞ்சான். வேற எதுவும் ஆண்டவருக்காக பெரிய ஊழியம் செய்யல, ஆண்டவருக்கு பெரிய காணிக்கை கொடுக்கல, கோயிலுக்கு போல, எதுவுமே அவனால் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சு. நம்முடைய தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமா உங்களை உயர்த்தி. ஆண்டவருக்கு பயந்து பாவமான காரியத்துல நம்ம ஈடுபடக்கூடாது, பாவமான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அதுல நம்ம உறுதியாயிருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்தி. அந்த அளவுக்கு யோசேப்பை அந்த ஒரு பெரிய ராஜா தன்னுடைய தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றி அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு தேவ மனுஷனை பார்க்கிறோம். அவன் தானியேலை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தானியேல் 1:8 வாசித்து பாருங்க. தானியேல் 1:8. தானியேல் 1:8. இவனும் பார்த்தீங்கன்னு சொன்னா பாபிலோன் தேசத்துக்கு கைதியாய் கொண்டு போகப்பட்டவன், சிறை கைதி. தாய் தகப்பன் கிடையாது. அவங்க அம்மா அப்பாவெல்லாம் அந்த நேபுகாத்நேச்சார் யுத்தத்தில் கொண்டுட்டான். இவன் ஒரு சிறை கைதி. இவனுக்கு ஒரு 10-13 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த மனுஷனை ஆனா இவன் ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவன்னு சொல்றாங்க. அந்த அம்மா அப்பாக்கெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தானியேல் ஒரு சிறை கைதியாக போறான். இப்படிப்பட்ட வாலிபர்களை எல்லாம் சேர்த்து ராஜா படிக்கிறான். நம்ம கல்தையருடைய எழுத்துக்கள் இந்த மொழிகளெல்லாம் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நம்முடைய தேசத்துல இவர்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. படிக்கிறதுக்கு காசு கிடையாது, நல்ல சாப்பாடு, நல்ல பாடசாலை எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ராஜா சொல்றான், நான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த தானியேலுக்கும் அவனோடு இருக்கிற மக்கள், அதாவது அந்த கூட இருக்கிற மாணவர்களுக்கும் ஆகாரங்களை கொடுத்து அவங்களை படிக்க வைக்கணும். அந்நிய தேசத்துல தாய் தகப்பனை இழந்து ஒரு அதிர்ச்சியான சூழ்நிலையில் இருக்கிற இவர்களுக்கு அனுதின ஆகாரம் கிடைக்கிறதே கஷ்டம். இங்க இவங்களுக்கு ராஜ சாப்பாடு கிடைக்கும். பாருங்க, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு சொன்னா அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ சமீபத்தில் அதாவது ஃப்ளைட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஃப்ளைட்டு கிராஷ்ல நிறைய பேர் செத்துட்டாங்க. அது ஒரு வாலிபன் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க, எப்படி ஃப்ளைட்டு மேலே ஏறுது இறங்குது அப்படிங்கிறத பார்த்து அவன் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அவன் அந்த ஃப்ளைட் கிராஷை பார்த்த உடனே அந்த வீடியோ எடுத்தவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நான் இதை பார்க்குறதுக்கா மாடிக்கு வந்தேன். சிலர் இந்த ஏரோப்ளேன் ஏறுறது இறங்குறதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க.
எங்கள் வீட்டு மாடிக்கிறது பார்த்தா கூட ஏறதுலாம் நல்லா தெரியும். பாஸ்டர் கூட சின்ன பிள்ளைங்களை சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் டூர் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னா சென்ட் தாமஸ் கூட்டிகிட்டு போவாங்க அந்த காலத்தில். ஏன்னா அந்த ஏரோப்ளைன் ஏறது இறங்குறதெல்லாம் அந்த பிள்ளைகள் பார்த்து சந்தோஷப்படுவோம்னு சொல்லி நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த காலங்களில் பார்த்து வந்திருக்கோம். இப்படி இதை போய் பார்க்கணும்னு போன அந்த பையனுக்கு ஒரு அதிர்ச்சி. அதுலேருந்து அவனால் மீண்டு வரவே முடியல. பார்த்தவன் அதுக்குள்ள இருந்தவங்களுக்கு இல்லை. இதை மாதிரி இந்த தானியலுடைய வீட்டில் ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. தேசத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டு போச்சு, தேவாலயம்லாம் அழிக்கப்பட்டு போச்சு. அங்கே ஒரு பயங்கரமான யுத்தம். அதில் ஒரு சிலர் சிறை கைதியாக பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க மனநிலை எப்படி இருக்கு? திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்க மனநிலை எப்படி ஆகுது யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட மனநிலையில இருந்தவனை கொண்டு போய் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவர் படிக்க வைக்கிறாரு. படிக்க வைக்கும்போது எல்லாரும் சந்தோஷமா சேர்ந்து அவனுக்கு சாப்பாடு கட்டி எவ்வளோ ஸ்கூல்ல சேர்த்துருக்காரு ராஜா படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையில் அவங்களுக்கு ஆகாரங்கள் வருது. ஆகாரத்தை பார்த்தோன்னு தானியே யோசிக்கிறான், ராஜாவின் போச்சனம் என்னை தீர்த்துப்படுத்தும். அவன் யார் இவனை பார்த்துட்டு இருக்கான்? உங்க அம்மா வந்து பார்த்தாங்களா? போதகர்கள் வந்து பார்த்தாங்களா? யாரும் வந்து பார்த்தா இந்த ஆகாரம் தீர்த்துப்படுத்துன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒன்று கிடைக்குது தின்னுட்டு போய் படிப்போங்கிற எண்ணம் இல்லை. இந்த ஆகாரம் என்னை தீர்த்துப்படுத்தும். ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாம்னு சொன்னான். சின்ன வயசு. எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. நம்மள ஏதாவது ஒரு காரியம் நம்ம வேலை ஸ்தலத்திலேயோ நம்ம படிக்கிற இடத்துலையோ நம்மளை செய்ய சொன்னா இது ஆண்டவருக்கு பிரியப்படாதது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவோம்? நம்ம சொல்லவே மாட்டோம். அவங்க சொல்றாங்க, நான் என்ன பண்றது? அவங்க சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, நான் செஞ்சுதானே ஆகணும். இல்லைன்னா என் படிப்புக்கு ஆபத்து, என் வேலைக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அவங்க இஷ்டம் போல போயிடும். ஆனால் இதை என்ன செய்யறாங்க பார்த்தீங்களா? இது ராஜாவின் போஜனம் என்னை தீர்த்துப்படுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்ததுனால வேணான்னு சொல்றான். அந்த அதிகாரி சொல்றான், எப்பா இந்த ஆகாரத்தை நான் உனக்கு கொடுக்கலன்னு சொன்னா ராஜா என்ன கொடுக்குவாரு? எல்லார் முகத்தையும் ஒத்து பார்ப்பாரு. கொடுமையான ஆகாரம் சாப்பிட்டவங்களாம் நல்ல புஷ்டியா இருப்பாங்க. நீ வெறும் பருப்பையும் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா நீ மெலிச்சு போயிடுவ. ஏன்டா அவனுக்கு அப்படி நீ செய்யலன்னு சொல்லி என்ன கொண்டுருவார் ராஜா. நான் பயப்படுறேன். அப்போ கூட தானியை எடுத்துக்கல. என்ன சொன்னா தெரியுமா? 10 நாள், ஒரு 10 நாள் என்னை சோதிச்சுப்பாரு, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்னை எப்படி மாற்றுவார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 10 நாள் சோதிச்சு பார்க்க சொல்றான். அந்த தானியை 10 நாள் சோதிச்சு பார்த்த அந்த இவர் என்ன செய்யறாரு பாருங்க. 10 நாள் சோதிச்சு பார்க்கலாம். சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். 10 நாள் சோதிச்சு பார்க்கலாம். 10 நாள் சோதிச்சு பார்த்தா மற்ற வாலிபர்களை காட்டிலும் எப்படி இருந்தாங்கன்னா கலையுள்ளவர்களாக இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தேவையில்லாத ஆகாரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல ஆகாரத்தை கொடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? ராஜாவின் ஆகாரத்துல என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு சிலர் சொல்றாங்க மதுபானங்கள்லாம் இருந்திருக்கோம். யூதர்களுக்கு ஒரு சில மிருகங்கள் பறவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மிருகங்கள் தான் நீங்க சாப்பிடணும், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் விளக்கி இருந்தார். ஆனா அந்த அந்நிய தேசத்து ராஜா எல்லாத்தையும் சாப்பிடுவான். அந்த கறி இந்த கறி எல்லாம் சாப்பிடுவான். ஒவ்வொரு தேசத்துக்கு தேசம் எல்லாம் மாறும். ஆனா யூதர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார். ஆனா இந்த தானியேல் யோசித்தான், இந்த ஆகாரம் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. கர்த்தர் வேண்டாம்னு சொன்னாங்க, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டான். கர்த்தர் அவனோடு இருந்தார். ராஜா ஒரு சொப்பனம் வேண்டாம். சிலர் சொல்றாங்க சொப்பனத்தை மறந்துட்டான் அப்படின்ட்டு. அவன் மறந்தானோ ஞாபகம் வச்சிருந்தாங்க தெரியாது. நான் கேட்கிறான், என் சொப்பனம் நேற்று நான் சொப்பனம் கண்டேன், அது என்னது, அர்த்தம் என்னதுன்னு சொல்லுறான். யாரால சொல்ல முடியும்? நீங்க கூட நைட்ல எல்லாரும் சொப்பனம் கண்டிருக்கீங்க. ஒரு வேலை அந்த சொப்பனத்தை என்னால சொல்ல முடியாது. ஒருத்தர் கண்ட சொப்பனத்தை ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனா தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடினால அவன் சொல்றான், நீ ஞானிகளெல்லாம் கொன்றுவேன் நான் ராஜா. அவ்வளவு பயங்கரமான ராஜா, கொண்டு போடுவேன். சொப்பனத்தையும் சொல்லு, அர்த்தத்தையும் சொல்லு.
கொஞ்சம் டைம் கொடு, நான் ஜோம் பண்ணிட்டு வரேன், என் தேவனிடத்துல ஜெபிச்சுட்டு வாரேன்னு சொல்றேன். அங்க போய் ஜோம் பண்ற ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் இன்னும் நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற சின்ன பையன். அவன் போய் ராஜாட்ட சொல்றான், ராஜாவே, நீ கண்ட சொப்பனம் இது, அதன் அர்த்தம் இது, நீதான் அந்த செல், நீதான் அதன் தலை, எல்லாத்தையும் சொன்னான். சொன்ன உடனே நேபுகாத்நேச்சார் ராஜா தானியேலுடைய காலில் விழுந்தான். அந்த அளவுக்கு கர்த்தர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாகிய தானியேலை சாதாரண மனுஷன், அவன் நினைச்சா தலையை கிளி கொண்டு போட்டுருவான். அப்படிப்பட்ட அந்த மனுஷனை ஆண்டவருக்கு பயப்படு, வேற யாருக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றுவோமானா ஆண்டவர் பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில் செய்யும். அதே அவங்க கூட இருந்தவங்க தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அவங்க கிட்ட ராஜா சொல்றான், பெரிய கொச்சியிலே நிறுத்தி வச்சுட்டு நீங்க எல்லாரும் மியூசிக்கெல்லாம் போடும்போது இதை வணங்கணுங்கிறான். அந்த தேசத்துல இருக்கிற எல்லா யூதர்களுமே வணங்குறாங்க. ராஜா சொல்லிட்டான், நம்ம உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே ஆண்டவரே நினைச்சிட்டு ஏகோவா தேவனே சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு தலையை வணங்கிடும். அது யார் பார்த்துட்டு இருக்கா? நம்ம ஆண்டவர் எந்த பார்த்தாரு? இப்ப நிறைய பேர் தான் சொல்றாங்க, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்த்தாரு, வெளியே பார்க்கலன்னு. ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீ நிறுத்தின சிலையை நாங்க வாங்குவோம், நாங்க ஆண்டவருக்கே இருக்கு. என் கைக்கு ஒன்று தப்பு வைக்கத்தக்க தேவன் யாருன்னு கேட்கிறேன். அவர் தப்பு வச்சாலும் நீ தப்பு வைக்காம போனாலும் நீ நிறுத்தின சிலையை வாங்க மாட்டோம். அவ்வளவு தைரியமா நின்னாங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற போது அவர்களுக்குள் இருந்தனால அந்த தீச்சூளைக்குள்ள யார் போனா தெரியுமா? ஆண்டவருக்கு தீச்சூளைய 7 மடங்கு சூடாக்குனா என்னமோ அவன் தெரிஞ்செல்லாம் செய்யலாம். தூக்கிட்டு போனவங்கெல்லாம் செத்து போயிட்டான். அது லேஸ் சூடா இருந்தா கூட தூக்கிட்டு போனவன் செத்துருக்க மாட்டான், எல்லாம் செத்து போயிட்டான். ஆனா இவர்களோ கட்ட வைக்கப்பட்டவர்களாக தீச்சூளைக்குள்ளே நடமாடினார்கள். அஞ்ஞான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் தீச்சூளைக்குள்ள வந்து நம்மளை காப்பாற்ற முடியும். சில சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் ஏன் நம்ம முதலே காப்பாற்றினாங்க? தீச்சூளைக்குள்ள போய் காப்பாற்றுறது எவ்வளவு பெரிய அதிசயம். நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னு சொன்னா தீச்சூளைக்குள்ள வருவார். தானியலை கொண்டு போய் சிங்கக்கட்டுக்குள்ள போட்டாங்க. அந்த சிங்கக்கட்டுக்குள்ளே போயிட்டாரு. அது வாயை கட்டி போட்டாரு. ஒரு நைட்டு ஃபுல்லா சிங்கத்தோட ஒரு மனுஷன் வாழ்ந்தான். அது வாயை கட்டி போட்டாரு. நம்ம ஆண்டவர் எங்க வேணாலும் வருவார். ஒரு அருமையான போதகருடைய செய்தியை கேட்டேன். அவர் சொன்னாரு, மாட்டாள் மரியாள் வந்து ஆண்டவரே நீ வண்டியில் இருந்தீரானா என் சகோதரன் மறைச்சிக்க மாட்டானேன்னு அதுதான் அவங்க என்ன தெரியுமா? வியாதிய இயேசுவால என்ன சொல்லுவோம்? சுகமாகும். இவனுக்குள்ள இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு வந்தாருன்னா சுகம் கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா செத்து கல்லறைக்குள்ள போய் 4 நாள் ஆகி நாடினவனை வெளியே கொண்டு வருவார்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அற்புதத்தை அந்த வீட்டுக்குள்ள செஞ்சார். செத்து 4 நாள் ஆகி சகோதரியே அதை திறக்காத நானுமே அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த 4 நாள் அந்த பணத்துக்கு உயிரை கொடுத்து அவங்க உயிரோடு நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவரால கூடாதது ஒண்ணுமே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்குள்ள அற்புதங்களை செய்ய நம்முடைய தேவனால யோசேப்பு கர்த்தருக்கு பயந்திருக்கிறது. அவ்வளவு உபத்திரவங்களிலும் கர்த்தர் யோசேப்போடு உங்களுக்கு என்ன பாடு, என்ன பிரச்சனை வருது, என்ன கஷ்டம் வருது, எல்லாத்துலையும் யோசிங்க. ஏன் ஆண்டவரே உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். உன்னால ஜெபம் பண்ண முடியாது. ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி வாங்க ஜெபிக்க முடியாது. ஏன்னா நீ பல பாடுகளுக்குள்ள இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவர் கூட இருக்கிறார். எல்லா பாடுகளிலும் நீ ஆண்டவருக்கு பயந்து ஜீவிச்சா அவர் உன்னோடு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் யோசேப்பை உயர்த்தின
தானியேலை உயர்த்தின தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நேகோவை மாகாணங்களில் கவர்னர்களாக உயர்த்தினார். எல்லாரும் உயர்வை பெற்றது சும்மா வரல. ஆண்டவருக்கு பயந்து பாடுகளின் நடுவில் போனாங்க. அந்த பாடுகள் தான் அவர்களை உயர்த்தினது. எனக்கே அவ்வளோ பிரச்சனை நினைக்காதீங்க. உங்க பாடுகள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறார். நான் மாத்திரம் ஆண்டவர்களிடத்தில் கர்த்தருக்கு பயந்து செய்யுங்கள். ஆண்டவருக்கு பயந்து செய்யுங்கள். பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கு. அவைகளின் நடுவில் கர்த்தர் உன்னை மேன்மையா உயர்த்துவார். நீ ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு முன்னால வாழ்க்கையை பரிசுத்தமாக காட்டுவார். ஆண்டவரே, இந்த பாடுகள்லாம் எப்படி முடியும்னு எனக்கு தெரியாது. நீர் என்னை ஆசீர்வதியும். நான் உமக்கு பயந்து செய்ய உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன். என்னென்ன காரியம் உங்களுக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டு உமக்கு முன்னால் நான் பரிசுத்தமாக ஜீவித்தேன். நீர் என்னை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான். எல்லாரும் ஸ்தோத்திரமானவரே, நன்றியோடு வேலையில கூட உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்க இவர்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், மன வியாபாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை இதிலிருந்து விடுதலையாகும். இதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தும். யோசேப்பை உயர்த்தின தேவன், தானியேலை உயர்த்தின தேவன், கர்த்தாவே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தின தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவனாயிருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தேவனாக நாங்கள் உங்களை உயர்த்த உங்களை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை பாவம் செய்யாதபடி உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேன்மையாக உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்க உண்மை மகிமைப்படுத்த துதிக்க தெரிவு செய்யலாம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.